Welcome to RGR Academy YouTube channel. Best NEET coaching center na RGR Academy da. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா immediate subscribe பண்ணிடுங்க, like button click பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் RGR Academy சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து third round MOP UP Round னு சொல்லக்கூடிய third round Tamil Nadu MBBS BDS க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் கூட கொடுத்திருந்தாங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல அநியாயமா சீட்ஸ் இருக்கு, 52 சீட்டு. எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஏன்னா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தேவையில்லைன்னா எடுக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் யாரைனா அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல யாருக்கு வந்து சீட் அலாட் ஆச்சோ அவங்க தேர்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்ப டென்டல் செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து கவர்மெண்ட் சீட் வந்து 52 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. எப்படி எடுப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணணும். தேவையில்லைன்னா அந்த சீட்ஸை ஃபில்அப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் வேற யாரானா பண்ணிப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம். டென்டல்ல வந்து பைசா கொடுத்து 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லாம் கூட டென்டல் சில பேர் எடுத்துருக்காங்கன்னா டென்டல்ல சீட்ஸ் வந்து மானாவாரியா கிடக்குது. கவர்மெண்ட் சீட்டே வந்து 52 சீட்ஸ் இருக்கு. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ்ல 11 சீட்டும், புதுக்கோட்டையில 22 சீட்டும், தென் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல 19 சீட்டும் டென்டல் வந்து சீட்ஸ் இருக்கு. மொத்தம் 52. அது இல்லாம கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டு, அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீட்ஸ் இருக்கு. ஓசிக்கு 73 சீட்டு, பிசிக்கு 98 சீட்டு, பிசிஎம்க்கு 13 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 120 சீட்டு, எஸ்சிக்கு 74 சீட்டு, எஸ்சிஏக்கு 18 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 5 சீட்டு. இப்படி நம்ம கணக்கு பண்ணோம்னா இது வந்து ஒரு 100, 200, 300, 400 கிட்ட 400 சீட்டு கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா டென்டல் சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா பாத்தீங்கன்னா 505 சீட்ஸ் இருக்கு. அமாடி, இதெல்லாம் இல்ல ஆகாதுன்னு நினைக்கிறேன் தேர்ட் ரவுண்ட்ல கூட. சரியா, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5%ல மொத்தமே வந்து 10 சீட்ஸ் தான் இருக்கும். டென்டல்ல வந்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுல 2 சீட் வந்து பிடிஎஸும் பிளஸ் வந்து 8 சீட் வந்து செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் பிளஸ் எல்லாம் சேர்த்து 10 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எலிஜிபிள் இருக்கு. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகலையோ, யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சி அது ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பேமெண்ட் வந்து பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில் நாட் பி எலிஜிபிள். யாருக்கு எலிஜிபிள்? ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் இஃப் த கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டாங்க காலேஜ்ல, அலாட்டட் கேண்டிடேட் டூரிங் MOP UP Round will not be eligible. இப்ப MOP UP Roundல வந்து யாருக்குன்னா சீட் அலாட் ஆயிடுச்சுனாலே அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லை. அதே போல இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டாலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதையும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கிடுங்க. தேவையில்லாம அர்ஜென்ட்டா எடுத்து என்னடா இது இல்லாமன்றது மாதிரி போயிடாதீங்க, தேவையில்லாம மாட்டிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா MBBS சீட்டு சொன்னோம் இல்லையா, மொத்தம் 4 சீட்டு. ஓசிக்கு வந்து 1 சீட்டு, ஸ்டான்லில எஸ்சிக்கு 1 சீட்டு, 2 சீட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் நீல்கிரிஸ்ல வந்து பிசிக்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 1 சீட்டு, 2 சீட், மொத்தம் 4 சீட்டு 92.5%ல இருக்கு. 7.5% ஒன்லி பிடிஎஸ் சீட்ஸ் தான் அவைலபிள். ரைட்டா, அதனால அதை கரெக்டா பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டீடைல் வந்து நம்மளுடைய 7.5%க்கும் ஓபன் ஆயிடுச்சு, 92.5%க்கும் ஓபன் ஆயிடுச்சு. 7.5% பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் பில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக் தான். தேர் இஸ் நோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். 11ல இருந்து 14 வரைக்கும் நீங்க வந்து சாய்ஸ் பில் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 2993 வரைக்கும், அதான் 569 மார்க்ல இருந்து 107 மார்க் வரைக்கும் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏற்கனவே பண்ணிருப்போம், சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். தென் ப்ராசஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 15, 16, ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி கொடுக்குறாங்க. டவுன்லோடிங் அலாட்மெண்ட் 18ல இருந்து 21 வரைக்கும் பண்ணிக்கலாம். 22ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய 92.5% பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, சாய்ஸ் பில்லிங் இருக்கு, சாய்ஸ் லாக்கிங் இருக்கு. 11ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சாய்ஸ் பில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து 92.5% செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு வந்து ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 25,856 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 720 மார்க்ல இருந்து 107 மார்க் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டால ரேங்க் ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 13,179 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 715ல இருந்து 107 மார்க் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஆல்ரெடி அலாட்டட் ஜாயிண்ட் அவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது மாப்பப்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் நம்பரும் கொடுத்திருக்காங்க. ரைட், பரவாயில்ல. ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ப்ராசஸ் பண்றாங்க. ரிசல்ட் வந்து 16ஆம் தேதி கொடுக்குறாங்க. டவுன்லோட் பண்றது 17ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் 21 வரைக்கும். 22ஆம் தேதி 3 மணிக்குள்ள மற்ற ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் அதாவது 4 சீட்ஸ் இருக்கு. MBBS இருக்கு, BDS சீட்ஸ் மட்டும் 52 சீட்ஸ் இருக்கு. அதனால அது வந்து கண்டிப்பா வந்து பில்லப் ஆகும். பட் செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல சொன்ன மாதிரி 400, மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து 500 சீட்டு. அது எப்படி பில்லப் ஆகுன்றது எனக்கு தெரியல, பார்க்கலாம். ரைட்டா, எதனா மார்க் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. சார் 107 மார்க்கோட ஏதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 85 மார்க்குக்கு அதெல்லாம் கொடுத்தாங்களே சார் கம்மி பண்ணி, அந்த மாதிரி எதனா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் லாஸ்ட் இயர் அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ற சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அதனால இந்த வாட்டியும் அப்படியே சீட்ஸ் அப்படிதான் மீறும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபில்லப் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 50ல இருந்து 100 சீட் வரைக்கும் செல்ஃப் பினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில்லப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டென்டல்ல மற்றதெல்லாம் ஃபில்லப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா எனக்கு 9176552121 தாராளமா கால் பண்ணுங்க, பேசலாம். சரியா, இதுக்கும் மேலேயும் வெயிட் பண்ணி நான் வந்து எனக்கு சீட்டு கிடைக்குமா தெரியல, நான் அடுத்த வருஷம் பண்றேன் அப்படின்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ.